கல்யாண மாலையில் யுகேந்திரன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம் சார், நான் திருவெட்டியூர்லேருந்து வரேன் சார். சரிங்க. நான் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். சரி. நாங்கள் வந்து துளு வெள்ளார் கம்யூனிட்டி சார். நாங்கள் சரிங்க. அதில் முதலியார் கம்யூனிட்டியில் எது இருந்தாலும் பரவாயில்ல சார். சரிங்க. வீட்டில் அவங்க வந்து சேர்மன் கிளப் நம்பர் எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. ஆமாங்க. சரி. இப்போ வந்து என் சன், எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று சார். சரி. பொண்ணுக்கு போன வருஷம் தான் நான் மேரேஜ் பண்ணேன். ஓகே. கல்யாணத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் கல்யாண மாலையில் தான் வந்து ராமசாமி ஸ்ட்ரீட்டில் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். வெரி குட். எனக்கு அது சென்டிமெண்ட்டாக பதிவு பண்ண உடனே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ். ரொம்ப சந்தோஷம். ரைட். அது இப்போ வந்து மாப்பிள்ளை வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறாரு. வெரி குட். நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்காங்க. நல்லது. இப்போ வந்து அதே சென்டிமெண்ட்டாக இப்போ கல்யாண மாலையில் பதிவு பண்ணால் என் பையனுக்கு உடனே கிடைக்கணும் எனக்கு மனசில் ஒரு சொல்லிட்டு நம்பிக்கை. ஆமாம், நம்பிக்கை. அந்த நம்பிக்கைனாலே என் பையனுக்கு வந்து இங்கே கல்யாண மாலையை பதிவு பண்ணியிருக்கேன் சார். சரி. வெரி குட். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தனால வரப்போகிறவங்க எனக்கு வந்து பொண்ணாக இங்கே வந்துட்டா போதும். எனக்கு மற்றபடி எல்லா இது அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் எங்கள் வீட்டிலேயே இருக்குது. ஓகே. அதனால் வேலைக்கு போகிறது போகாதது அவங்களுடைய முடிவு சார். நல்லது. கிராஜுவேட் இருந்தால் நல்லா இருக்கும் சார். வெரி குட். ரைட். ஓகே. யுகேந்திரன், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். எம்பிஏ அண்ட் நான் ஒரு சென்னையில் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இருக்கிறீங்க? ப்ராசஸ் அசோசியேட் போட்டிருக்கீங்க. ப்ராசஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. என்ன வேலை அது? நேச்சர் ஆஃப் ஜாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆட்கள்லாம் வந்து நார்மல் பர்சனா இல்லை சம் கேஒய்சின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி சார், கரெக்டாக சொல்கிறீங்க. நீங்கள் எல்லா விஷயம் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ உலகத்தில் போய் எல்லாரையும் டீல் பண்ண வேண்டியிருக்குது. கண்டிப்பாக சார். ஞானம் இல்லாத உங்களுக்கு மாதிரி படித்தவங்கள்ட்ட பேசவே முடியாது ஆக்சுவலாக. கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ஒரு அன்பான பெண் மனைவியாக வரணும்னு ஆசைப்பட்றேன். வெரி குட். எனி டிகிரி ஓகே. ஓகே. வேலைக்கு போகிறது அவங்களோட விருப்பம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஆப்ஷனல் அது. ஆப்ஷனல். வெரி குட். ரைட். ஓகே. ரைட். நீங்கள் கேட்குறது, நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே நியாயமாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்கிறீங்க, நல்லா படிச்சிருக்கிறீங்க. பெண் வேலைக்கு போய் தான் நீங்கள் குடும்பம் நடத்தணுங்கிற நெசசிட்டி இல்லைங்கிறத சொல்லிட்டீங்க. ஒரு கால் அவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் விருப்பமும் இருந்தால் அதை நீங்கள் தடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. வெரி குட். நல்ல இட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி. பெண்கள் எதிர்பார்க்கறது இந்த இண்டிபெண்டன்ஸும் அதே சமயம் அக்கறையும் ரெண்டும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸோடு ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாக உடனடியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. மகளாக ஒரு மருமகள் கேட்டீங்க, அப்படியே ஒரு மருமகள் வருவாங்க. முதல் பொண்ணுக்கு கல்யாண மாலை மூலமாக ஆச்சுன்னு சொன்னீங்க, பையனுக்கும் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக திருமணம் நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். கே யுகேந்திரன், வயது 28, எம்ஏ எம்பிஏ முடித்தவர், ப்ராசஸ் அசோசியேட்டாக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். யுகேந்திரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 740326. கல்யாண மாலையில் சரஸ்வதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, எம்ஏ பிலிஸ் மேலும் டிசிஏ முடிச்சிருக்கிறாங்க. சென்னையில் சென்டர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சரஸ்வதி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அருண் சேது இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் மெரைன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. அருண் சேது விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராதாகிருஷ்ணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். பையனுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. சரி. அவருக்கு திருமணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. சரி. இப்போ ராதாகிருஷ்ணன் வயசு 33. சரி. தமிழ் ஆசிரியராக இருக்காரு. சரி. அவருக்காக வரணும் பார்த்து நல்ல துணைவியாக இருக்கணும். ரெட்டியார் கம்யூனிட்டி. சரி. எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி. ரைட். ஓகே. சொல்லுங்கள் ராதாகிருஷ்ணன், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து எம்ஏ எம்ஃபில் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க. பண்ணி முடிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தமிழ் ஆசிரியராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பிஎடும் பண்ணியிருக்கிறீங்க? பிஎடும் பண்ணியிருக்கிறேன். சரி. தொடர்ந்து எனக்கு வந்து கொஞ்சம் பார்வைத்திறன் ப்ராப்ளம் இருக்கிறனால என்ன ப்ராப்ளம் இது எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம்? எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து ஆரம்பத்தில் இருந்த பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ ஒரு 20% பார்வை தான் இருக்குது. இதுக்கேற்ற ஒரு மணமகள் வந்து எனக்கு துணைவியாக வந்தாங்கன்னா என்னை இந்த பிரச்சனையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஏற்ற ஒரு துணையாக வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லைங்க. சரிங்க. நீங்கள் வந்து எம்ஏ எம்ஃபில் பிஎட் முடிச்சிருக்கிறீங்க. கவர்மெண்ட் டீச்சராக இங்கே பவானியில் ஈரோடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. உங்களுக்கு ஒரு பார்வையாக இருந்து உங்களோட நல்ல அருமையாக அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய சிறந்த மனைவி கிடைப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் ராதாகிருஷ்ணன், வயது 33, எம்ஏ எம்ஃபில் பிஎட் முடித்தவர், அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பவானியில் வேலை பார்ப்பவர்.
கண் பார்வையில் சற்று குறைபாடுள்ளவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். ராதாகிருஷ்ணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 574724. கல்யாண மாலையில் ரேவதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BA B.Ed பண்ணியிருக்கிறாங்க. காட்டுமன்னார் கோயில் தாலுக்காவில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ரேவதியின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஹரிஹரசுதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, BE பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் IT அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நல்ல வேலையில் இருக்கிற அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஹரிஹரசுதன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் ஊர்ல இருந்து போறப்பட்டேன். வீட்டில் சொன்ன இது மாதிரி நான் US போறேம்மா, ஒரு 10 நாளைக்கு இருக்க மாட்டேன், உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையேன்னு. அப்போ ஒன்று என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நீங்களே இல்லைன்னு பிறகு வேற என்னங்க ப்ராப்ளம், வேற என்ன போய்க்கலாம். கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு சத்தீஸ்கர் மாவட்டம் பிலாயில். விவரங்கள் வரும் வாரங்களில். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு. BE MBA, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்குனவன். MNCல நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா. ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய். உனக்கேத்த பையன்மா. அருமையா சமப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம். மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. ஹேய், நைஸ் நேம். கார்த்திக், நைஸ் காம்பினேஷன். அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை. மாதம் 2 முறை இதழ். kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா. கல்யாணம்னா கல்யாண மாலைதான். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள். தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். US சிகாகோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நலம் வாழ என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சரங்கில் பிறர் நலனே நம் நலம் பேச வருகிறார் திரு சிவகுமார். போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய சிகாகோ தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திரு சோமு அவர்களே, மரியாதைக்குரிய நம்பிராஜன் அவர்களே, அதனுடைய ஏனைய உறுப்பினர்களே, நேற்றைக்கு நாங்கள் இங்கு வந்ததிலிருந்து எங்களுக்கு தருகிற அன்பிலும் உபசரிப்பிலும் குறையொன்றும் இல்லாத திரு கோவிந்தன் அவர்களே, வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கல்யாண மாலை திரு மோகன் அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய மருத்துவர் அவர்களே, அடுத்து பேச இருக்கிற அறிஞர்களே, இங்கே லட்சக்கணக்கில் கூடியிருக்கிற தமிழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் லட்சக்கணக்கில் என்று சொன்னது ஏதோ முகஸ்துதியாக அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து வந்த பிறகும் தமிழை மறக்காத ஒவ்வொரு தமிழனும் 1000 பேருக்கு சமம். அதுவும் எனக்கு முன்னால் பேசிய திரு டாக்டர் அவர்களுடைய அந்த சிந்தனைகளை நீங்கள் வாங்கி கொண்ட விதம், தமிழையும் தமிழ் பாரம்பரியத்தையும் எவ்வளவு நாடி நரம்புகளில் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. டாக்டர் மருந்து கூட தரவனா, அவர் பேச்ச கேட்டாலே பல நோய் சரியா போகும் போல இருக்குது. அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க, கரண்ட் கம்பியில உட்கார சிட்டுக்குருவிலாம் காணோம்னாரு. நீங்க வேற, பல ஊர்ல கரண்ட் கம்பியில கரண்டையே காணோம். ரொம்ப அழகா சொன்னார். ராத்திரி 10 மணிக்கு இவனே போட்டோ எடுத்துக்கிட்டு அதை ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு தூங்கிட்டு இருக்கிற அவனை வேற பயமுறுத்தி, நீங்க அதுல பாருங்க நம்ம மனித மனம் எப்படி சுருங்கி போச்சு பாருங்க. முந்திலாம் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு குரூப் போட்டோன்னு பேரு. குரூப்பை முன்னிறுத்தி வார்த்தையில கூட குரூப் போட்டோன்னு சொல்லுவோம். இப்பவும் அதே 10 ஃப்ரெண்ட்ஸோட எடுத்தாலும் தன்னை முன்னிறுத்தி பேர்லயே செல்ஃபின்னு தான் வச்சிருக்கிறான். முன்பு கூட இருக்கிறவர்களை முதன்மைப்படுத்தினோம், இப்பொழுது எவ்வளவு பேர் கூட இருந்தாலும் தான் தான் செல்ஃப் தான் என்று ஆகிவிட்டது.
பெருமக்களே, உங்களோடு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஊர்ல இருந்து போறப்பட்டேன், வீட்டில் சொன்னேன் இது மாதிரி நான் யூஎஸ் போறேம்மா, ஒரு 10 நாளைக்கு இருக்க மாட்டேன், உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையேன்னு. அப்போ ஒன்று என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நீங்களே இல்லைன்னு பிறகு வேற என்னங்க ப்ராப்ளம், தாராளமாக போயிட்டு வாங்க. அது அவங்க நலம் வாழறதுக்கான வழி. அதுவும் கல்யாணம் கிட்டத்தட்ட 3 லட்சம் திருமணங்களை செய்திருக்கிற கல்யாண மாலை அமைப்பு இருக்கிறதே, அதையும் தாண்டி ஒரு நல்ல பணியை செய்து வருகிறது. என்ன என்றால், ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பேச்சாளர்களுடைய பேச்சை நாம் நம் வீட்டிலேயே ஒவ்வொரு வாரமும் கேட்க முடிவது என்பது கல்யாண மாலை வந்த பிறகுதான். அது மட்டுமில்ல, இனிமே வீட்டில் நம்ம பேச்சு எடுபடாதுன்றதை ஒவ்வொரு ஆண் புரிந்து கொள்வதும் ஒரு கல்யாண மாலை வந்த பிறகுதான். இது ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கொடுப்பனங்க. அது அவ்வளவு சுலபத்தில் அமையாது. அதனாலதான் ஒருத்தர் எழுதினாரு, பெண் பார்க்க சென்றேன், ஒரு தேவ மின்னல் வந்து போனது, ஆனால் அப்போது தெரியவில்லை இது இந்த இடி இடிக்கும் என்று. ஒரு அம்மா தான் சொன்னாங்க, ஏங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்கன்னு. நம்பாள் ஒன்னே சொன்னா, அந்த புண்ணியத்தை இனிமே பண்ணவே மாட்டேனே நானு. நலம் வாழன்னு அழகா தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்ல பாருங்க, நல்லா இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை உண்டு, நலமா இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை உண்டு. நல்லா இருக்கிறதுன்றது வேற, நலமா இருக்கிறதுன்றது வேற. நன்றாக இருக்கிறவர்கள் எல்லாம் நலமாக இருப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நலமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நன்றாக இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. சில பேருக்கு தோணும், குழப்பறதுக்குன்னே இந்தியாவிலேருந்து ஒருத்தனை கூட்டு வந்திருக்கிறீங்களா. எனக்கு பேச்சிலேயே மாத வருமானம் 5 லட்சங்க. இது தவிர எனக்கு சில வீடுகள்லாம் இருக்குது. இல்லை, நிஜம் வீடு நான் சொல்றேன். அது மூலமா எனக்கு வர மாத வருமானம் ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 4-5 லட்சம் சேரும். அது தவிர எங்க மிஸ்ஸஸ் சைட்ல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா எனக்குடைய வருமானம் அப்படின்றது ஒரு 2 லட்சம். மொத்தம் ஒரு மாதம் 15 லட்சம் வரும். இது ஒரு உதாரணம் தான், உண்மை இல்லை. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு மனைவி இருக்கிறாங்க. இது உண்மை, உதாரணம் இல்லை. இப்ப மாசம் 15 லட்சம் சம்பாதிக்கிற ஒருத்தர்கிட்ட போய், என்ன சார் சௌக்கியமா அப்படின்னு கேட்குறோம். அவர் உடனே, என்ன சார் சௌக்கியம், 5 லட்சம் பிச்சை காசு பிச்சை காசு. அவன் கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான், 5-6 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறான், ஸ்விஸ் பேங்க்ல வேற அக்கௌண்ட் வச்சிருக்கிறான். இப்ப பாருங்க, அவருக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, வீடு இருக்கு, வசதி இருக்கு, ஆனா மனசுல திருப்தி இல்ல, சந்தோஷம் இல்ல. வாழ்க்கையில் கையில் பணம் இல்லாதவன் தான் ஏழை என்று இல்லை, எல்லாம் இருந்தும் மனதில் திருப்தியும் மகிழ்ச்சியும் இல்லாதவனும் ஏழைதான். ஏன் கற்பனை கதைன்னு சொல்றேன்னா, மோகன் சார் கேட்பாரு, எங்கெங்க சென்னையில தினம் குப்பலாரி வந்து ஊரையே சுத்தமா வச்சிருக்கு அப்படின்னு. கற்பனையிலேயாவது ஊர் சுத்தமா இருக்கிற மாதிரி நினைச்சு பார்ப்போமே. பிறர் நலனே நம் நலம் தொடர்கிறார் திரு சிவகுமார். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் பிரகாஷ் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க குடும்பத்தில் 3 அக்கா, ஒரு அண்ணனுங்க. சரிங்க. இவர் கடைசி பையன். சரி. அவங்க எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுங்க. சரி. இவருக்கு புதுதாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே. எங்கிட்ட கடந்த 10 வருஷமா என்கிட்ட ஒர்க் பண்ணுற அப்படிங்க. ஓஹோ, உங்கள் யூனிட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு அப்படி. சரி. நல்ல பையன், எந்த கெட்ட வழக்கம் கிடையாது. ஓ, வெரி குட். அவங்க பிள்ளைமார், அவர்களுக்கு உட்பிரிவான பிள்ளைமார், முதலியார், அந்த பிரிவில் சம்மதம். ஓகே, வெரி குட். ரைட். அதாவது நீங்கள் என்னென்னா ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு வருது. இது வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து உங்கள் குடும்பத்துலேருந்து வர முடியாத இருக்கிறதுனால நீங்கள் வந்து அறிமுகப்படுத்துறீங்க. இவருமே குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான். ரொம்ப நல்ல விஷயம். வெரி குட். சொல்லுங்கள் பிரகாஷ். பிஏ தமிழ் படிச்சிருக்கேன். சரி. டெக்ஸ்டைல் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எப்படிப்பட்ட மனைவி வேணும்? ஈக்குவலாக இருந்தாலும் ஓகேங்க சார். மாநிலம் கலர் பற்றி பிரச்சனை இல்லை. ஓகே. கலர் பிரிண்டிங்கில் இருக்கிறதுனால கலர் பற்றி அதிகமாக பேசுகிறேன். ஓரளவு படித்து உங்கள் அளவுக்கு அழகான நல்ல சிறந்த பெண் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு மனைவியை அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் அவங்கள வந்து அறிமுகப்படுத்தினீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கே பிரகாஷ், வயது 34, BA படித்தவர், திருப்பூரில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரகாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 756569.
கல்யாண மாலையில் பஞ்சாட்சரம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, DCE மேலும் பிடெக் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் டெப்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி, PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. பஞ்சாட்சரம் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஜெயச்சந்தர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 45, DME, MA, MPhil, B.Ed முடிச்சிருக்கிறாரு. பாலாஜிபேட்டில் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்து வேலைக்கு செல்லும் பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ஜெயச்சந்தர் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சாதன பிரியங்கா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். என்னோட பேர் பாலசுப்ரமணியன். சரி. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரிட்டையர்ட். சரி. எனக்கு ஓன் பிரதருடைய கிராண்ட் டாக்டர் தான் சாதன பிரியங்கா. ஓகே. அவர் சாதன பிரியங்காவோட அப்பா பேர் வந்து ராஜா. ஓகே. அவர் அட்வொகேட்டாக மதுரையில் பணிபுரிகிறார். ஓகே. சாதன பிரியங்கா வந்து இந்த வருஷம்தான், அதாவது மதுரை தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜில் பிடெக் முடிச்சிருக்கு. சரி. கம்யூனிட்டி வந்து முக்குளத்தோடு சொல்லுவாங்க. முக்குளத்தில் வந்து அகமுடியார், மறவர், கல்லர் அந்த இதை சேர்ந்து அகமுடியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. சரி. சார்மிங் பர்சனாலிட்டி கேர்ள். ஓகே. அதே மாதிரி மாப்பிள்ளை பையனும் ஒரு நல்ல அழகாக நல்ல லவபிள் பர்சனாலிட்டி. ஓகே. ப்ளஸ் எனி ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சு ஒரு நிரந்தர வேலையில் இருக்கணும். வெரி குட். நல்ல குடும்ப பையனாக எதிர்பார்க்குறோம். எக்ஸலன்ட். ரைட். ஓகே. சிறந்த மருமகள் உங்களுக்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்து சிறந்த கணவன் இந்த கல்யாண மாலை மூலமாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர் சாதனா பிரியங்கா, வயது 21, பிடெக் முடித்தவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். சாதனா பிரியங்கா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 746852. கல்யாண மாலையில் ராஜசேகரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, 10th முடிச்சிருக்கிறாரு. தூத்துக்குடியில் பிரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ராஜசேகரன் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் முரளி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, MCom பண்ணியிருக்கிறாரு. திண்டிவனத்தில் ஆட்டோ கன்சல்டண்ட்டாக இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. முரளியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு சத்தீஸ்கர் மாவட்டம் பிலாயில். விவரங்கள் வரும் வாரங்களில். திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த சைக்கிளில் போகிறவரை கேளுங்க, என்னங்க அவங்க சைக்கிள் நல்லா இருக்குதானே, என்னங்க அவனும் பைக்கில் போயிருக்கிறான், ஆண்டவன் என் தள்ள இப்படி ஆயிட்டாங்க, ஆயுசு முழுக்க இந்த சைக்கிளை மிரிச்சிட்டு இருக்கிறேன். பைக்கில் போகிறவர் கேளுங்க, நல்லா இருக்கிறாரான்னு, நான் சார் வேகாத வெயிலில் போயிட்டு இருக்க வேண்டியிருக்குது, அவனும் காரில் என்னமா போய்கிட்டு இருக்கிறான், ஏன் தள்ள ஆண்டவன் இப்படி ஆயிட்டானே. நீங்கள் காரில் போகிறவர் கேளுங்க, அவராவது சந்தோஷமா இருக்கிறாருன்னு, அவனும் பென்ஸு காரில் போகிறான் சார், இந்த டப்பா காரையே 10 வருஷமா ஓட்டிட்டு இருக்க வேண்டியிருக்கு. சைக்கிள்ல போறவர் பைக்ல போறவரை பார்த்து பொறாமப்படுறாரு, பைக்ல போறவர் கார்ல போறவரை பார்த்து பொறாமப்படுறாரு, கார்ல போறவர் பிளேன்ல போறவரை பார்த்து பொறாமப்படுறாரு.
ஆனால் அருமை தமிழர்களே, தமிழ்நாட்டில் ஒரு புலவன் இருந்தான். அவனுக்கு வீடு இல்லை, அவனுக்கு வாசல் இல்லை, அவனுக்கு அடுத்த வேளை உணவுக்கு கூட உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு சொந்தமாக என்று பார்த்தால் ஒரே ஒரு கருப்பு கோட்டும் முண்டாசும் தான் இருந்தது. இப்படி எதுவுமே இல்லாத நிலையில் கூட அந்த மகா கவிஞன் எழுதுகிறான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என் இறைவா என்று. எல்லாம் இருக்கு, எல்லா கம்ஃபர்ட்ஸும் இருக்கு. ஆனா மனசுல நான் இப்படி சொல்றேன், with all the comforts many are uncomfortable, but பாரதி without any comforts he was very comfortable. நன்றாக இருப்பது என்பது வேறு, நலமாக இருப்பது என்பது வேறு. சார், இன்னைக்கு உலகம் முழுக்க எடுத்துங்க, இந்த ஜோதிடம் அப்படின்ற கலை மட்டும் ஏன் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஈர்ப்பா இருக்கு? ஏதோ ஒன்று, அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, அப்புறம் டேரட் ரீடிங், அப்புறம் கிறிஸ்டல் ரீடிங், உலகம் முழுக்க என்ன காரணம்? அது புரிஞ்சுக்கிட்டு அவங்களும், நான் அந்த துறையை குறை சொல்லலை, அதில் யார் சரியான ஆள், யார் நம்மளை ஏமாத்துறதுக்குனே இருக்கிறான்னு ஒன்றும் புரியல. நீங்கள் சில தொலைக்காட்சியில் காலையில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க சால்வையெல்லாம் தோளில் போட்டுட்டு, மகர ராசி நேயர்களே இன்னைக்கு நாள் முழுக்க சந்திராஷ்டமம். சில பேருக்கு கண் வலி, கழுத்து வலி, நெஞ்சு வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, கால் வலி எல்லாம் வரும், உசிரே போயிடும். மற்றபடி அமோகமான நாள். இன்னும் பார்த்தான், இப்படி பண்ணா சரி வராதுன்னு வாஸ்துன்னு ஒன்று பிடிச்சிக்கிட்டான். நான் போய் ஒத்தட்ட காமிச்சேன். அவர் சொன்னார், சார் உங்க வீட்டில் பெட்ரூம் இருக்கே அது கிழக்க பார்த்து இருக்கு, மேற்க வைக்கணும். கிச்சன் இருக்கே அது வடக்க பார்த்து இருக்கு, அது கிழக்க பார்த்து இருக்கணும். உங்க வீட்டில் பூஜை ரூம் இருக்கு, தெற்க பார்த்து இருக்கு, வடக்க பார்த்து இருக்கணும். இன்னும் சொல்றான், உங்க வீட்டில் மொட்டை மாடி தரையில இருக்கணும்னா. அதான் எனக்கு எப்படி புரியல. சார், நியூமராலஜின்னு உலகம் முழுக்க உங்களுக்கு தெரியும், பெரிய விஷயம். பேர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு அல்பாபெட்ஸ்க்கெல்லாம் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மொத்தமா கூட்டினா 7ன்னு வந்ததுன்னா லைஃபே பிச்சுக்கிட்டு போகுன்றான். என் நண்பர் ஒருத்தர் தான் போய் பார்த்தாரு, அவன் மொத்தமா கூட்டி பார்த்துட்டு 5 உங்களுக்கு ரொம்ப ராசியான நம்பருங்கன்னா. அதை நம்பிக்கிட்டு அவரு 5ஆம் தேதி அன்னைக்கு 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 5ஆம் நம்பர் குதிரை பேர்ல பணம் கட்டினாரு. அது ரேஸ்ல 5ஆவதா வந்து நிக்குது. இன்னொரு பேர்ல இருக்கிற கூடுதலா ஒரு ஏ, கூடுதலா ஒரு சி, இனிஷியல் படியே மாத்திட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அப்படின்னாரு. நான் போய் அவர்கிட்ட என் பேரை காமிச்சேன், அருமையான பேர் சார்னார். அப்படிங்களான்னு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர் சார், ஆனா ஒரே ஒரு பிரச்சனை. என்னங்க பிரச்சனை? இனிஷியல் தான் சரியில்லைன்னு. அது எங்க அப்பா பேரு, அப்ப அதையும் மாத்திரலான்றான். பெருமக்களே, ஒரு விஷயத்தை மறந்து விடக்கூடாது. வாழ்க்கையில் நாம் நலமாக இருப்பது என்பது இப்படிப்பட்ட எண்களை வைத்து முடிவாகிற விஷயம் அல்ல, அவரவர்கள் எண்ணங்களை வைத்து முடிவாகிறது. கபாலீஸ்வரர் கோவில் பேரை பார்த்து குப்பை லாரி இருக்கே, அது ஒரு கேள்வி கேட்டது. தினம் தெரு தெருவா வந்து எல்லா குப்பையும் அள்ளி போட்டுக்கிட்டு ஊரையே சுத்தமா வச்சிருக்கிறோமே, குப்பை லாரி. இது ஒரு கற்பனை கதை. நான் ஏன் கற்பனை கதைன்னு சொல்றேன்னா, மோகன் சார் கேட்பாரு, எங்கெங்க சென்னையில தினம் குப்பை லாரி வந்து ஊரையே சுத்தமா வச்சிருக்கு அப்படின்னு. கற்பனையிலேயாவது ஊர் சுத்தமா இருக்கிற மாதிரி நினைச்சு பாப்போமே. அது கேக்குது, பேரை பார்த்து கேக்குது, நீ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில வர, அதுவும் கோவில் இருக்கிற தெருவு மட்டும் சுத்திட்டு வர. உன்னை தூரக்கேந்து பார்த்தாலே கன்னத்துல போட்டுக்கிறான். ஆனா நானும் தினம் வரேன். நான் ஒரு நாள் வரலன்னா கூட ஊரே நாரி போயிடும். ஆனா என்ன தூரக்க பார்த்தாலே மூக்க மூடிட்டு விலகி போறான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னை போல பல மடங்கு என்ஜினியரிங் டெக்னாலஜியோட நான் இருக்கேன். அது படிச்ச குப்பலாரி அது சொல்லுது. என்ன பார்த்தாலே மூக்க மூடிக்கிட்டு போறான். உங்ககிட்ட ஒண்ணு பெருசா இல்ல, 2 சக்கரம், அப்படி கூம்பு மாதிரி ஒரு வடிவம். உன்னை பார்த்து தூரக்கிந்தில கன்னத்துல போட்டுக்கிறானே, என்ன காரணம்? அதற்கு தேர் அமைதியாக பதில் சொன்னது, இந்த உலகம் நமக்கு தருகிற மரியாதை என்பது நம்முடைய வெளி தோற்றத்தை பார்த்து அல்ல, உள்ளுக்குள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை வைத்துத்தான். நீ உள்ளுக்குள் குப்பையை சுமக்கிறாய், எனவே விலக்கப்படுகிறாய். நான் உள்ளுக்குள் தெய்வத்தை சுமக்கிறேன், எனவே எனக்கு உலகம் மதிக்கிறது. நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு 50-60 வயசு ஆனவங்க எவ்வளவோ அழகான முகம் நிறைந்தவர்களை பார்த்திருப்போம் இல்ல? அழகான முகம் நிறைந்தவர்களை பார்த்திருப்போம். ஆனால் அந்த முகம் நிறைந்த அழகையெல்லாம் நாம் மறந்து விட்டோம். யாருக்கெல்லாம் அழகான அகம் இருக்கிறதோ அவர்களைத்தான் ஆயுள் முழுவதும் நாம் நினைவு வைத்திருக்கிறோம். செட்டியார் கேட்டார், என்ன பாரதி, நான் கஷ்டப்பட்டு உங்களுக்குன்னு தைச்சு கொடுத்தேன், நீங்க கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்களேன்னு. பாரதி சொன்னா, செட்டியார் வாழ், எனக்கு தருவதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள், என் வண்டி இழுக்கும் தோழனுக்கு தருவதற்கு என்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? பிறர் நலனே நம் நலம். தொடர்கிறார் திரு சிவகுமார். அடுத்த வாரம் எந்த இடங்களிலெல்லாம் ஜெண்டர் பயஸ்டா, அந்த பாலின பாகுபாடினால்
பெண்ணுக்கு பாதிப்பு வருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் பெண்ணுக்கான சரியான மரியாதை கிடைக்கவில்லை அப்படின்னு தான் நாம பேசுறோம். காப்பி என்ன சக்கரை போடவா வேணாமா என்ன? வேணாண்ணா, அவன் முகமே பூத்து குலுங்குது சார். என்ன எனக்கு இருக்குதுன்னா உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.